ஓகே, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா C++ல் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். #include இங்கே வந்து IO ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம், இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் .h input output stream.h இங்கே வந்து இந்த ஹெட்டரை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி include conio.h யூஸ் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி தான் void main ஒரு மெயின் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஓப்பன் ப்ராசஸ் போயிட்டு int இங்கேயும் நம்ம int தான் யூஸ் பண்ணுறோம். டேட்டா டைப் int a, b, c 3 டேட்டா டைப். ஒரு டேட்டா டைப்பில் 3 வேரியபிள் வாங்குகிறோம் நம்ம. இப்போ வந்து கிளியர் ஸ்க்ரீன் சி படித்தவங்களுக்குலாம் இந்த இன்ட்டு வாய்டு மீன் கிளியர் ஸ்க்ரீன் இதெல்லாம் எதுக்குன்னு தெரியும். கிளியர் ஸ்க்ரீன் போட்டாச்சா. அடுத்து வந்து நம்ம சியில் வந்து printf யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம C++ வந்து cin coutல enter the a value. இங்கே அங்கே வந்து scanf, இங்கே வந்து cin. அதே மாதிரி இந்த greater than less than வந்து இங்கே வரும். இது போட்டால் தான் இங்கே நம்ம ஒர்க் ஆகும். cin வந்து இங்கே வந்து இப்போ ஐடென்டிஃபையர் எதுவுமே தேவையில்லை. cnல வந்து நான் a வாங்குகிறேன். அதே மாதிரி cout bக்கு வந்து enter the b value. இங்கே மாதிரி cnல வந்துட்டு இன் பண்ணுறேன். அதனால் cnல இன்புட் வாங்க b. இப்போ as usual c = a + b வாங்கிட்டோம். இப்போ அதை பிரிண்ட் பண்ணணும். cout போயிட்டு greater than value is equal to c. இப்போ get ch. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கோம், இன்ட்ல abc அப்படின்னு 3 வேரியபிள் வாங்கியிருக்கோம் டேட்டா டைப்பில். coutல முதல் a வேல்யூ வாங்குகிறோம். coutல அடுத்து cன்லையா, அடுத்து coutல a வேல்யூ கொடுங்க கேட்டு b வேல்யூ கொடுங்கன்னு கேட்டு cன்ல b வேல்யூ வாங்கியிருக்கோம். இப்போ c = a + b அப்படின்னா ஏவும் பியும் கூட்டி சியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்து coutல திருப்பி வேல்யூ இஸ் அப்படின்னு போட்டு திருப்பி சியோட வேல்யூவை இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து get ch அதை வந்து get and catch பண்ணி வச்சுக்குது. முதல்ல கம்பைல் பண்ணணும் ப்ரோக்ராமை. எப்பயுமே கம்பைல் பண்ணியாச்சு. ஒரு எரரும் இல்லை, ஒரு வார்னிங்கும் இல்லை. அடுத்து ரன் பண்ணுறோம். ஓகே, ரன் ஆயிடுச்சு. 2 + 3 5 வேல்யூ நமக்கு வந்துருச்சு. அப்போ இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஐயோ, நான் இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தானே யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் அடிஷன் ப்ரோக்ராம் போட்டுட்டு நான் பாட்டுக்கு. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பார்த்தோம். அடுத்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். சாரி, இதுக்கு முன்னாடி சிம்பிள் ப்ரோக்ராம் நான் அப்லோட் பண்ணிடுறேன்.